Hi friends, welcome to our channel Tamil Butterfly. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வீட்ல டெக்கரேஷன்லாம் பண்றதுக்காக இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து வாங்குவோம். இதோட ரேட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த பேப்பர்ஸ் வச்சு தான் ஒரு அழகான கிராஃப்ட் வந்து பண்ண போறோம். இது நம்ம வாங்கும்போதே இந்த மாதிரி செட்டா தான் இருக்கும். இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படாத எல்லா கலர்ஸ்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நான் வந்து yellow கலர் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்க yellow வந்து கொஞ்சம் லைட் கலரா தான் இருக்குது. உங்ககிட்ட டார்க் கலர் yellow இருந்துச்சுன்னா அந்த டார்க் கலரை எடுத்துக்கோங்க. இந்த yellow கலரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 சென்டிமீட்டர்ஸ் இருக்க மாதிரி நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணணும். இந்த பேப்பர்ஸ் வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் தான் இப்போ பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் நமக்கு போதும். இதில் நமக்கு எத்தனை ஃப்ளவர் பண்ண போகிறோமோ அத்தனை பீசஸ் நீங்கள் மடித்து வச்சு அப்படி கூட ஒரேடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 2 பீஸ் மட்டும் மடிச்சிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணும்போது எண்டு வரைக்கும் கட் பண்ணாமல் ஒரு பாதி வரைக்கும் இருக்க அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை கட் பண்ணியாச்சு. இனி இதை நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஃபஸ்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக இருக்க பீசஸையுமே நம்ம தனித்தனி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு பூ பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சமாக சின்னதாக ஒரு 3 சென்டிமீட்டர் இல்லை 4 சென்டிமீட்டர் போதும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கலர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம 4 பீஸாக இருக்க மாதிரி வந்து மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற அளவுக்கு வந்து மடிச்சிக்கிறேன். மடித்ததுக்கப்புறம் அதை மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு திரும்பவும் மடித்து 3ஆவதாக ஒரு மடிப்பு மடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை இன்னொரு வாட்டி திருப்பி 4ஆவதாக ஒரு ஃபோல்டு வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஏதாவது ஒரு எண்டில் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை விரித்து விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கம்பி ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கம்பி நான் ஒயருக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கம்பி இருக்கோ அந்த கம்பியை வந்து எடுத்துக்கலாம். இந்த கம்பியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் பேப்பரை வந்து இப்போ நான் சுற்றிக்கிறேன். இதை இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பிங்க் கலர் பேப்பரையும் சுற்றிக்கலாம். இதை சுற்றும் போது ஒவ்வொரு லீஃபையுமே நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டாக மடித்து சுற்றிக்கணும். இது எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம சுற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதோட லீஃபை வந்து நம்ம விரித்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இதோட அடிப்பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு நல்லா டைட்டாக சுற்றி கட்டிக்கிறேன். இந்த மாதிரி டைட்டாக ஒரு 2 முடிச்சு போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நூலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு கலர்லேயும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி அந்த ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கம்பியில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த அந்த எல்லோ கலரை சுற்றிக்கலாம். அதை சுற்றி முடித்த உடனே அது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இதையும் வந்து நம்ம சுற்றிக்கலாம். இதை சுற்றும் போது இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் வர மாதிரி நம்ம கையால் அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பூ பண்ணுறதுக்கு நமக்கு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு நூலால் டைட்டாக வந்து கட்டிக்கலாம். இதை இப்போ வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் டேப் ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன டேப் இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டேப் இல்லைன்னா க்ரீன் கலர் பேப்பர் கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸ்லேயுமே ஒரு 2-3 பூ வச்சு நிறைய பூ வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து நிறைய செஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நமக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ எல்லா கலர்ஸ்லையுமே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன். இது வந்து கம்ஃபோர்ட் பாட்டிலோட மூடி. இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் கப்பு இருந்துச்சுன்னா கப்பு கூட எடுத்துக்கலாம்.
இப்போ இதில் நான் 3/4 கப் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு மண் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் மண் இல்லைனா மணல் எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இது உள்ளேயே நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பூ எல்லாத்தையுமே நான் இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் நம்ம கம்பி வச்சு சுற்றி இருக்கிறதுனால நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா ஃப்ளவர்ஸையுமே மாட்டி வச்சிடலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம கம்பி வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து மண்ணில் வைக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்ம வளைச்சி விட்றதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பூ எல்லாமே நம்ம கலர் கலராக இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ஒரு டேபிள் ரோஸ் மாதிரியே இருக்குது. இதில் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக இலை வேணும்னா இலை கூட க்ரீன் கலர் பேப்பர்ஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து வைக்கலை. இந்த ஃப்ளவர்ஸ் மட்டுமே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. அதனால் நான் லீஃப் எதுவுமே இதில் வைக்கலை. இப்போ இதை நேரில் பார்க்கறதுக்கு பேப்பரில் நம்ம பண்ண பூ மாதிரியே இல்லை. உண்மையான டேபிள் ரோஸ் மாதிரியே இருக்குது. நம்ம ஊர்லலாம் இருக்கக்கூடிய ஒரு 5 மணி 10 மணி இந்த மாதிரி தான் கலர் கலராக பூக்கும். அந்த பூ மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ இந்த கம்ஃபோர்ட் பாட்டில் மூடி வந்து நம்ம இப்படியே வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம். இல்லை இதில் ஏதாவது இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக வந்து ஒரு லேஸ் மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். நான் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டு தான் ஒட்டுறேன். உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ இருந்துச்சுன்னா இதை விட ஈஸியாக வந்து ஒட்டிக்கும். ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி பிடிச்சிட்டே இருக்கணும். அப்போ வந்து நல்லா ஸ்டிக் ஆயிரும். நான் இப்போ அதே மாதிரி இன்னொரு ரவுண்டும் ஒட்டிக்கிறேன். அந்த மூடியோட மேல் பக்கத்தில் ஒன்று கீழ் பக்கத்தில் ஒன்று அந்த மாதிரி 2 ரவுண்ட் வந்து இப்போ நான் ஒட்டியிருக்கேன். அந்த 2 ரவுண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் இந்த மாதிரி ஒரு ரோஸ் ஒன்று ஒட்டிக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த மூடி வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே விட்டுக்கலாம். அப்படியே விட்டாலும் அழகாக தான் இருக்குது. நான் சும்மா ஒரு டிசைனுக்காக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ஐடியா வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.